Hi there, this is Murali Shankar, watching Finance with Murali. So, நம்ம பார்த்துட்டு இருக்க சீரிஸ் How to Invest in US Stock Market அப்படின்னு சொல்லி பார்ட் 1, பார்ட் 2 வீடியோ ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அந்த நீங்கள் இன்கேஸ் அந்த பார்ட் 2 வீடியோ, பார்ட் 1 வீடியோ பார்க்கலன்னா ஸோ நீங்கள் ப்ளீஸ் கோ அண்ட் வாட்ச். பிகாஸ் அதில் தான் SECனா என்ன, SIPCனா என்ன, ஃபின்ட்ரானா என்னன்னு சொல்லி ஒரு டீட்டெயிலான டிஸ்கஷன் போயிருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு பார்ட் 3 இந்த வீடியோக்கு வந்தீங்கன்னா யூ வில் கெட் நாலேஜ். ஸோ இந்த பார்ட் 3யோட என்ன நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம், என்ன டாபிக் அப்படின்னா How to convert INR to USD, அப்படி கரன்சியை எப்படி கன்வர்ஷன் பண்ணுறது அப்படின்றது தான் நான் வந்து இந்த பர்டிகுலர் வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். இப்போ நம்ம ட்ரேட் பண்ணும்போது அந்த வியரிங் சார்ஜஸ்லாம் எங்கே நோட்டீஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு லீகலி எப்படி வந்து ஃபண்டை கன்வெர்ட் பண்ணுறதுன்றதை பற்றி டீட்டெயில்டாக இந்த வீடியோ இருக்க போது. ஸோ வித்தவுட் வேஸ்டிங் எனி டைம் வி ஜஸ்ட் மூவிங் டு கண்டென்ட். Video disclaimer, I am not registered advisor in ICC. I am not recommending any stock over here. It's only for an educational purpose. See, currency conversion process பார்க்கறதுக்கு before you need to understand some legal aspects. அந்த லீகல் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் என்ன, அதெல்லாம் எதுக்கு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது அட் தி எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ உங்களுக்கே டெஃபினட்டாக புரிய வரும். ஓகேங்களா, ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் தி டேர்ம் கால் வாட் இஸ் FEMA. FEMA மீன்ஸ் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட். ஆக்சுவலி இந்த FEMA ஆக்ட் வந்து 1999 இந்தியா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இந்த FEMAவோட மெயின் அப்ஜெக்டிவ் என்னவாக இருந்ததுன்னா, ஃபாரின் எக்ஸ்சேஞ்சஸில் எக்ஸ்டர்னலாக நீங்கள் ட்ரேட் பண்ணவும் அண்ட் எக்ஸ்டர்னலாக பேமெண்ட் மோடை லீகலாக க்ரியேட் பண்ணி தராங்க இந்த சேனல். இந்த ப்ராசஸ் தான் இந்த FEMAவோட மெயின் அப்ஜெக்டிவ். இது வந்து ரெகுலேட்டட் பை RBI. ஸோ இதில் வந்து ஒரு விஷயம் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். நம்ம வந்து இந்தியன் கவர்மெண்ட் நமக்கு வந்து ப்ரொவிஷன் பண்ணியிருக்காங்க, லீகலாக ரெகுலேட் பண்ணியிருக்காங்க. நம்மளால் வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்சஸில் ட்ரேட் பண்ண முடியும், நம்மளால் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சஸில் லீகலாக பேமெண்ட் மோடை ரெகுலைஸ்டு பண்ண முடியும், லீகல் சேனலில் நம்மளால் ரெகுலேட் பண்ண முடியும். நம்ம வந்து எந்த ஒரு அன்அஃபிஷியல் பேமெண்ட் மோடை நம்ம வந்து ஃபண்ட்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதில்ல. ஓகே, ஃபைன். ஸோ நம்ம வந்து ப்ராப்பர் சேனலில் தான், ப்ராப்பர் வேல தான் நம்ம வந்து ஃபண்ட்ஸை வந்து கன்வர்ஷன் பண்ணுறோம். வித் தி ஹெல்ப் ஆஃப் FEMAவோட ஆக்டில் நம்ம வந்து கன்வர்ஷன் பண்ணுறோம் அப்படின்றது ஓகே. சம்வாட் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஃபைன். இப்போது இந்த FEMA ஆக்டில் இந்த ப்ராசஸ்லாம் நம்ம பண்ண முடியுன்றது நமக்கு ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சு. ஃபைன். இப்போது இந்த FEMA ஆக்டில் தான் LRSன்னு ஒரு ஸ்கீமை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அந்த LRS ஸ்கீம் எதை டிஸ்கஸ் பண்ணதுன்னா, ஒரு பர்சன் வந்து எவ்வளோ அமௌண்ட்டை வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ண முடியும் லீகலாக, அண்ட் அந்த பர்சன் எவ்வளோ அமௌண்ட் லீகலாக ட்ரான்சாக்ஷன் பண்ணும்போது எவ்வளோ டாக்ஸேஷன் பண்ணலாம், அண்ட் அந்த பர்சன் வந்து என்ன ஒரு நேஷ்னாலிட்டி அண்டர் இருக்கணும், அவருக்கான கைட்லைன் என்னன்னு சொல்லி டீட்டெயில்டாக இம்போஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து RBIயில் நீங்கள் வந்து செக் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் யூ நீட் டு நோ வாட் இஸ் LRS. ஸோ LRSனா லிபரலைஸ்டு ரெமிட்டன்ஸ் ஸ்கீம். ஓகேங்களா, இது வந்து LRSோட கம்ப்ளீட் Q&A வந்து RBI வெப்சைட்டில் இருக்குது. இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நான் இந்த URL பேஸ் பண்ணுறேன். இஃப் யூ ஹேவ் எனி queries Q&A நீங்கள் ப்ளீஸ் கோ அண்ட் செக் தேர். இப்போது இந்த LRSோட கீ பார்ட்டை மட்டும் நான் வந்து ஷேர் பண்ணுறேன், டிஸ்கஸ் பண்ணுறேன். ஏன்னா நிறைய இருக்குது LRSை பற்றி. உங்களுக்கு என்ன Q&A இருந்தாலும் நீங்கள் ப்ளீஸ் கோ த்ரூ தேர். நான் கீ ஏரியாஸை மட்டும் நான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுறேன். பட் பிஃபோர் தட் யூ நீட் டு நோ அண்டர்ஸ்டாண்ட், இது வந்து இண்டிவிஜுவலுக்கான ஸ்கீம். ஆக்சுவலாக இது நாட் ஃபார் அண்ட் கார்பரேட். இது ஒரு இண்டிவிஜுவலுக்கு எப்படி வந்து கைட்லைன் இருக்கணுன்றதை பற்றி மட்டும்தான் LRSல டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, LRS ஸ்கீம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியன் ரெசிடென்ட் இண்டிவிஜுவல், இதுதான் ஹைலைட்டான வேர்ட். எகெயின் சொல்கிறேன், இந்தியன் ரெசிடென்ட் இண்டிவிஜுவல் இன்க்ளூடிங் மைனர்ஸ் ஆர் அலவுட் டு ஃப்ரீலி ரெமிட் அப் டு 250,000 USD ஃபார் பெர் ஃபினான்ஷியல் இயர். ஸோ இந்த LRS ஸ்கீமை பேஸ் பண்ணி எனி இந்தியன் ரெசிடென்ட் இண்டிவிஜுவலாக இருக்கவங்க, ஒரு இண்டிவிஜுவலாக இருந்தாலும் ஓகே, மைனர்ஸாக இருந்தாலும் ஓகே, யூ கேன் அலௌடட் டு ட்ரான்ஸ்ஃபர் தி அமௌண்ட் ஆஃப் 250,000 USD அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 250,000ன்றது INRல கன்வர்ஷன் பண்ணும்போது 2 crore and 7,49,000. ஸோ இது வந்து ஒரு ஃபினான்ஷியல் இயரில் நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன் ஃபினான்ஷியல் இயர்ன்றது என்னென்னா April 1 to 31st March. ஓகேங்களா, என்னடா ஒரே CA கிளாஸஸ் மாதிரி போயிட்டுருக்கு அப்படின்னு திங்க் பண்ணோன்னா யாரும். பிகாஸ் இதுக்கு முன்னாடி நம்ம LRSஸாக பார்த்தோம், இதுக்கு முன்னாடி FEMA, SIPC, SEC, இப்போ வந்து இப்போது LRSன்னு ஒன்று பார்த்துருக்கோம். அடுத்தது இன்னொரு நிறைய 2-3 டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இட்ஸ் இன் பேசிக் நாலேஜ். பிகாஸ் நீங்கள் வந்து ஒரு ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த விஷயம்லாம் இருக்குது. சப்போஸ் இன் கேஸ் ஆஃப் எனி எமர்ஜென்சி, இன் கேஸ் ஆஃப் எனி லீகல் டேர்ம் உங்களுக்கு தெரிஞ்சால் தான் நம்ம வந்து ப்ரொசீட் பண்ண முடியும். பிகாஸ் இது ப்ராசஸிங்லேயே நிறைய லீகல் டேர்ம்ஸ் வரும். ஸோ அதனால தான் இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் ஓகே ப்ரோ, எனக்கு LRS பற்றியும் தெரிஞ்சிருச்சு, FEMA பற்றியும் தெரிஞ்சிருச்சு, நான் ஃபைன். நான் வந்து இப்போது என்னால் ஃபண்டை ஹேண்டில் பண்ண முடியும், நான் இன்வெஸ்ட் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டால் த ஆன்சர் இஸ் நோ. அதுக்கு பிஃபோர் ஐ நீட் டு நோ TCSனால் என்னென்னு தெரிஞ்சுக்கணும்.
What is TCS? TCS means tax collected at source, and of course நேம்லேயே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு வந்து இட்ஸ் அண்ட் taxation. ஸோ டாக்ஸேஷன் பார்க்குறதுக்கு பிஃபோர் ஜென்ரலாக ஐம் ஓப்பன்லி ஸ்பீக்கிங் இப்போ யூஸ்லலாம் பார்த்தோன்னா இந்தளவுக்கு டாக்ஸேஷனே கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆலாக. பட் இந்தியன் ட்ரேடர்ஸுக்கெலாம் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்குள்ள எவ்வளோ டாக்ஸேஷன் போடுறாங்க, அதெல்லாம் பே பண்ணி அவங்க டேக்ஸ் பேயர் ஆகி அதுக்கப்புறம் அது வந்து ஒரு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதுன்னு இட்ஸ் அண்ட் ரியலி காம்ப்ளிகேட்டட் திங். பட் கம்பேரிட்டிவ்லி யூஎஸ்லலாம் இந்த அளவுக்கு டாக்ஸேஷனே இல்லை. ஆக்சுவலி இந்த டிசிஎஸ் கான்செப்டே 2023 ஃபெப்ரில் தான் வந்து பட்ஜெட்டில் எடுத்துகிட்டு வராங்க. A lot of announcements that were made in the budget, some of them are going to impact our viewers, us, and of course a lot of people who have foreign transactions or foreign remittances. So here the tax collected at source has been increased from 5% to 20%. What could the impact be? What is the rationale here? Let's discuss it with Riya. But எடுத்துகிட்டு வந்துட்டு தி டேட் ஆஃப் ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்லேயே இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்கில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது விச் இஸ் அரௌண்ட் 5% தான் டிசிஎஸ் சார்ஜஸ் இருந்தது. பட் ஆஸ் ஆஃப் ரைட் now இப்போ வந்து 20% வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. பட் இன்னும் சொல்ல போனால் ஜூலை ஃபர்ஸ்ட்டுக்கு 2023 பிஃபோராக நான் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸுமே நான் பே பண்ணதே இல்லை. பிகாஸ் அந்த கான்செப்டே அப்போ இல்லை. பட் ஆஃப்டர் தட் தான் இந்த கான்செப்டே எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ டிசிஎஸில் வந்து 20% வந்து சார்ஜஸ் பிடிக்கணும்னு சொல்லி டாக்ஸேஷன் பண்ணணும் அப்படின்ட்டு தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஐ மீன் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சஸ் ஃபண்டுக்கும் டாக்ஸேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த டிசிஎஸ் சார்ஜஸ்ன்றது இட்ஸ் நாட் ஸ்டாண்டர்ட், இட் வில் பி மாட்ரேட்டட். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பிஃபோராக இட் இஸ் கோ அண்ட் செக். இப்போ ரைட் நோ ஆஸ் ஆஃப் 20% தான் டிசிஎஸ் சார்ஜஸ் இருக்குது. ஹவு டிசிஎஸ் சார்ஜஸ் கால்குலேட்டட்? ஆக்சுவலி யூஎஸில் இருந்து நீங்கள் ரெமிட் பண்ணுற சார்ஜஸ்க்கு தான் டிசிஎஸ் சார்ஜஸ் 20% அட்ராக்ட் ஆகும். அப்போது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு சார்ஜஸ் பிடிப்பாங்களான்னா டிசிஎஸ் சார்ஜஸ் அஃபெக்ட் ஆகாது. ஓகேங்களா? எப்போ நீங்கள் வந்து யூஎஸ்லேருந்து ரெமிட் பண்ணுறீங்களோ அப்போ மட்டும்தான் இந்த டிசிஎஸ் சார்ஜஸ்ன்றது அட்ராக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இன்வெஸ்ட் பண்ணும்போது சார்ஜஸ் எதுவும் இருக்காது, ரெமிட் பண்ணும்போது மட்டும்தான் 20% டிசிஎஸ் இருக்கும்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அப்போது அவ்வளோதான் டிசிஎஸ் மட்டும் தான் பிடிப்பாங்களா அப்படின்னு கேட்டால் நாட் லைக் தட். டிசிஎஸ் கூட இன்னும் ஒரு 3 சார்ஜஸ் வந்து அட்ராக்ட் ஆகும். அது என்ன சார்ஜஸ் அப்படின்றத நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ப்ளீஸ் மேக் 100% அட்டென்ஷன். பிகாஸ் இதுதான் வந்து நீங்கள் ஃபண்டை நீங்கள் வந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறது பெருசில் அங்கேருந்து நீங்கள் கன்வர்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு என்னென்ன சார்ஜஸ் வந்து அட்ராக்ட் ஆகும், அதில் நீங்கள் என்னென்ன விஷயம் அவேராக இருக்கணுன்றதை பற்றி நம்ம இதில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் சார்ஜ் இது வந்து பிளாட்ஃபார்ம் ஃபீ அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைனா ஃபெசிலிட்டி ஃபீ அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன டேர்ம்னா ஆக்சுவலி நீங்கள் வந்து இப்போ ஒரு ப்ரோக்கரேஜை இல்லை ஒரு பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அங்கேருந்து நீங்கள் வந்து ப்ராஃபிட்டை வித்ட்ரா அவங்க யூஎஸ் வாலெட்லேருந்து இந்தியன் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணும்போது எகெயின் ரிட்டன் பேக் அந்த அமௌண்ட் ட்ரான்சாக்ஷன் ஆகும்போது இந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணதுனால நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இன்வெஸ்ட் பண்ணும்போது இந்த பிளாட்ஃபார்ம் ஃபீலாம் வராது. நீங்கள் வித்ட்ராயல் பண்ணும்போது தான் இந்த பிளாட்ஃபார்ம் ஃபீ அட் ஆகும். ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் ஃபீ எப்படி இருக்குன்னா ஒரு சில பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து 0.50%லேருந்து ஒரு சில பிளாட்ஃபார்ம் வரைக்கும் பார்த்தோம்னா 0.75% வரைக்கும் கூட பிளாட்ஃபார்ம் ஃபீ சேஞ்சஸ் ஆகும். ஓகேங்களா? இப்போது இது எப்படி எஃபெக்டிவாக பார்க்கலாம் அப்படின்னா, ஸோ இப்போ வந்து ஒரு 1000 rupees நான் வந்து யூஎஸ் வாலெட்லேருந்து இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நான் வந்து ஷிஃப்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஷிஃப்ட் பண்ணும்போது அந்த பிளாட்ஃபார்ம் ஃபீ எவ்வளோ இருக்குன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஹையர் அமௌண்ட்டே வைக்கலாம், 0.75% போடுறாங்கன்னா கூட அரௌண்ட் ஒரு 8 rupees வந்து அந்த பிளாட்ஃபார்ம் ஃபீ வந்து ட்ராக்ட் ஆகிடும். ஸோ 1000 rupeesல 8 வந்து மைனஸ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இது வந்து எவ்ரி ட்ரான்சாக்ஷன் நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணும்போது இது மாதிரி ஆகும். ஸோ அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா எப்பயுமே நீங்கள் வந்து ஒரு பல்க் ட்ரான்சாக்ஷன் தான் பண்ணணும், பல்க் ட்ரான்சாக்ஷன் தான் வித்ட்ரா பண்ணணும். இந்த சர்ப்ளஸான அமௌண்ட் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஸ்டாக்கில் வந்து டிவிடெண்ட் வந்திருக்கு, ஒரு ஸ்டாக்கில் வந்து ப்ராஃபிட் நல்லா வந்திருக்குன்றதுனால அதை கட் ஆஃப் பண்ணிவிட்டு அதை வந்து உடனே அந்த ப்ராஃபிட்டை வந்து யூஎஸ்லேருந்து நம்ம வந்து நம்மளோட இந்தியனுக்கு அக்கௌண்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுறது விச் இஸ் நாட் அண்ட் தட் மச் குட். ஸோ செகண்ட் சார்ஜஸ் ஜிஎஸ்டி சார்ஜஸ் வந்து எப்பயுமே இன்வெஸ்ட் பண்ணும்போது தான் வரும். நீங்கள் வந்து வித்ட்ராயல் பண்ணும்போது ஜிஎஸ்டி சார்ஜஸ் அஃபெக்ட் ஆகாது. ஸோ இன்வெஸ்ட் பண்ணும்போது எப்படி இந்த சார்ஜஸ் அட்ராக்ட் ஆகும்னா அட் தி 25,000 வரைக்கும் 45 rupees வந்து அட்ராக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மினிமலாக 25 பிலோவாக எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாலுமே 45 rupees தான். அட் தி சேம் டைம் 25,001 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா த சார்ஜஸ் வில் பி டபுள். 45 இருந்தது வந்து 90 ஆகிடும். அது வந்து எப்படி இந்த சார்ஜஸ் வந்து கால்குலேட் ஆகும்னா எவ்ரி 25,000க்கும் அந்த சார்ஜஸ் வில் பி டபுள். ஸோ அதனால் அதை நீங்கள் நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது இந்த சார்ஜஸ் வரும், ஜிஎஸ்டி சார்ஜஸ். ஸோ இது ஒரு ஆடட் சார்ஜஸ். இது வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது இந்த சார்ஜஸ் லெஸ் ஆகி தான் உங்களுக்கு வந்து கன்வர்ஷன் ஆகும். தேர்ட் சார்ஜஸ் டிசிஎஸ். ஆக்சுவலி டிசிஎஸில் பார்த்தோம்னா ஆஸ் யூஷுவல் நம்ம ஆல்ரெடி பேசுகிறது தான் 20% அட்ராக்ட் ஆகும். நீங்கள் வந்து யூஎஸ்லேருந்து வித்ட்ராயல் பண்ணுற எல்லா ட்ரான்சாக்ஷனுக்கும் டிசிஎஸ் அட்ராக்ட் ஆகும்.
ஸோ அதனால் எப்பயுமே ரெமிட் பண்ணும்போது நீங்கள் வந்து ஷார்ட்டர் அமௌண்ட்டாலாம் ரெமிட் பண்ணக்கூடாது. இன்வெஸ்ட் பண்ணும்போது ஷார்ட்டர் அமௌண்ட்டாலாம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. எப்பயுமே ஒரு பல்கான மல்டிபிளாக கன்வர்ஷன் ஆகிற மாதிரி தான் நீங்கள் பார்க்கணும். அட் தி சேம் டைம் நீங்கள் வந்து ஒரு டே ட்ரேட் மாதிரி, இப்போ எப்படின்னா நம்ம இந்தியன் மார்க்கெட்லாம் டே ட்ரேடர் எப்படி வந்து ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுவாங்க, லாஸஸ் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரிலாம் நீங்கள் வந்து யூஎஸ் எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாம் நீங்கள் ஹேண்டில் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணோம்னா நமக்கு பேக் ஃபயர் ஆகிரும். எப்பயுமே நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் கன்சிடர் பண்ணணும். இதில் இன்வெஸ்ட் பண்ணோம்னா ப்ராஃபிட் வந்து இது ஒரு சர்டன் டைம் பீரியடுக்கு லாக்இன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ராஃபிட்டை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு வர மாதிரி தான் யோசிக்கணும். ஸோ இது எல்லாமே ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் நீங்கள் யோசிக்கணும். நீங்கள் வந்து நம்ம டே ட்ரேட் பண்ணுற மாதிரி நினச்சிட்டு யூஎஸ் மார்க்கெட்லேயோ இல்லை வேறு எந்த எக்ஸ்சேஞ்சஸ்லேயோ நீங்கள் பண்ணவே கூடாது. ஸோ அப்படி பண்ணிங்கன்னா விச் இஸ் வெரி பேட். அது ஒரு நல்ல ட்ரேடாக இருக்காது. ஆக்சுவலாக கரன்சி கன்வர்ஷன் INR to USD ரைட் நவ் இன் இந்தியா பப்ளிக் செக்டர் பேங்க்கை கம்பேர் பண்ணுறப்போ ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸ்கில் தான் வந்து நிறைய லோவர் மினிமல் வீவிங் சார்ஜஸில் வந்து கன்வர்ஷன் பண்ண முடியும். அதில் பார்த்தோன்னா HDFC பண்ணுறாங்க, அப்புறம் வந்து ICICI பேங்க், ஆக்சிஸ் பேங்க், கொட்டாக் பேங்க், ஃபெட்ரல் பேங்க், அப்புறம் SBM. ஸோ இந்த பேங்க்ஸ் மட்டும்தான் வந்து லோவர் மினிமல் சார்ஜஸாக வந்து கரன்சி கன்வர்ஷனுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ USDயோட வேல்யூ பார்த்தோம்னா 83ன்னு வச்சுக்கலாம். 83 rupees ஆஃப் $1 ஸோ அதாவது $1 வேல்யூ வந்து 83 rupees எக்ஸ்சேஞ்ச் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5,000 rupees INR நான் வந்து USDயில் கன்வெர்ட் பண்ணும்போது எனக்கு வந்து USDயில் $60.24 வந்து ரிஃப்ளெக்ட் ஆகணும் ஆக்சுவலி. பட் கம்பேரட்டிவ்லி இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 5,000 rupees நான் சொன்னேன் இல்லைங்களா, இதை வந்து எக்ஸ்சேஞ்சில் கன்வெர்ட் பண்ணும்போது ஒவ்வொரு பேங்க் ஒவ்வொரு டைப் ஆஃப் வீவிங் சார்ஜஸை கரன்சியை எடுத்துகிட்டு அவங்க வந்து நமக்கு எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ தருவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா HDFC பேங்க் வந்து $50 ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், $50 அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ICICI பேங்க் வந்து $44.7 தான் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. கொட்டாக் வந்து $52.79 தராங்க. இப்போ நான் இன்வெஸ்ட் பண்ணுற பேங்க் வந்து $58.44 தராங்க. ஸோ கம்பேரிட்டிவ்லி ஒவ்வொரு பேங்க்கும் ஒவ்வொரு வீவிங் சார்ஜஸை வந்து அஃபெக்ட் பண்ணுவாங்க. பட் இதை விட நீங்கள் வந்து பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ்லாம் போயிட்டிங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரீமாக இருக்கும் சார்ஜஸ்லாம், கன்வர்ஷன் சார்ஜஸ். ஸோ அதனால் எந்த பேங்க் வந்து உங்களுக்கு லோவர் வீவிங் சார்ஜஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்றதை நீங்கள் தான் அனலைஸ் பண்ணணும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பிஃபோராக. ஸோ இதுலேருந்து நமக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும், ஒவ்வொரு பேங்க்கு ஒவ்வொரு வேல்யூ வந்து நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதாவது ஒரு 5,000 rupeesக்கு வந்து நமக்கு வந்து யார் வந்து டிஃப்ரென்சியேஷன், அதாவது நியரஸ்ட் வேல்யூ நமக்கு ரீசனபுளாக இருக்கோ அவங்க அந்த பேங்க்கை நம்ம சூஸ் பண்ணி கன்வர்ஷன் பண்ணுறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். இப்போ ஒரு டாலருக்கு நியரஸ்ட் வேல்யூ ஆக்சுவலாக 83 rupees டேரெக்டாக கன்வர்ஷன் பண்ணலான்னு அட்லீஸ்ட் அந்த 83க்கு நியரஸ்ட் வேல்யூவில் எந்த பேங்க் வந்து நமக்கு வந்து கன்வர்ஷன் சார்ஜஸ் வந்து மினிமலாக ப்ரொவைட் பண்ணுறதோ அந்த பேங்க்கில் நீங்கள் வந்து கன்வர்ஷன் பண்ணுறது விச் இஸ் குட் மூவ். ஃபண்ட் கன்வர்ஷனுக்கு பிஃபோராக நான் யூஸ் பண்ணுற மெத்தட் எப்படின்னா, எப்போயுமே நான் வந்து ஃப்ராக்ஷனல்ஸ் அமௌண்ட்டாக தான் நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5,000, 10,000, 15,000 ஸோ அது மாதிரி ஃப்ராக்ஷனலாக தான் நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். எப்பயுமே அந்த மோடில் போனால் தான் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கன்வர்ஷன் பண்ணும்போது. பிகாஸ் கன்வர்ஷன் பண்ணும்போது நிறைய சார்ஜஸ் அட்ராக்ட் ஆகிட்டு தான் நமக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதனால் இந்த மெத்தடில் நீங்கள் கன்வர்ஷன் பண்ணிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஒரு மினிமலான அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி நம்ம அதில் ப்ராஃபிட் பார்க்குறதுன்றது இட்ஸ் நாட் ரெக்கமெண்டபிள். அது இல்லாமல் நீங்கள் ஒரு 1,000 rupees இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா 1,000 rupees இன்வெஸ்ட் பண்ணும்போது அதில் நிறைய சார்ஜஸ் கட் ஆஃப் ஆகி உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிறது ரொம்ப மினிமலான அமௌண்ட்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் எப்பயுமே அந்த ஆப்ஷனை இக்னோர் பண்ணிவிடுங்க. எப்பயுமே 5, 10, 15 சொல்லி இது மாதிரி ஃப்ராக்ஷன்லாம் போக இன்வெஸ்ட் பண்ண பாருங்கள். அட் தி சேம் டைம் இந்தியன் மார்க்கெட்டில் SIP போடுறது ஓகே ஃபைன், இட்ஸ் டிபெண்ட் ஆன் யுவர் ஒப்பீனியனோ சஜஷன். பட் ஆனால் ஸ்ட்ராங்லி ஐ எம் நாட் ரெக்கமெண்டிங் டு இன்வெஸ்ட் SIP இன் US பிகாஸ் SIP USல போடுறது வந்து இட்ஸ் நாட் ரைட் சாய்ஸ். பிகாஸ் நிறைய டைமில் வந்து கவர்மெண்ட் வந்து ஃபண்ட்ஸை வந்து ஃப்ரீஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் அது மாதிரி ஃப்ரீசிங் டைம்லலாம் நம்மளால் SIP போட முடியாது. அப்போலாம் நமக்கு அடிஷ்னல் சார்ஜஸ் ஆகிடும் US மார்க்கெட்டில். பிகாஸ் நம்மளால் ப்ராப்பராக அந்த ஃபண்டை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது. அந்த மந்தில் இன்வெஸ்ட் பண்ண முடியலன்னா அது வந்து ப்ராஃபிட்டாக இருக்காது, அது வந்து லாஸ் ஆகிடும். அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் சார்ஜஸும் வேறு போட்டுருவாங்க. ஸோ யூஎஸில் வந்து SIPயை வந்து ஸ்ட்ராங்காக அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகே ஃபைன், நான் வந்து ஒரு பேங்க்கை சூஸ் பண்ணிவிட்டு அந்த பேங்க்கில் நான் வந்து ஃபண்டை இன்வெஸ்ட் பண்ணி நான் வந்து கன்வர்ஷனும் பண்ணிவிட்டேன். ஸோ கன்வர்ஷன் பண்ண உடனே என்னோடய US அக்கௌண்ட்டில் US வேலெட்டில் எனக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக ரிஃப்ளெக்ட் ஆகிடுமானா அப்படி ஆகாது. ஜென்ரலி 24 to 48 hours ஆகும் உங்கள் US வேலெட்டில் ரிஃப்ளெக்ட் ஆக.
ஸோ இது நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணி தான் ஆகணும். ஓகே ப்ரோ, இப்போது நான் வந்து ஒரு பேங்க்குக்கு போனால் நான் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் செல்லான் ஃபில் பண்ணுவேன். செல்லானில் என்னோடய நேமு அண்ட் தென் எவ்வளோ அமௌண்ட்டை நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், என்ன என்னோடய பர்டிகுலர் பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் நான் பேங்க் அக்கௌண்ட்லாம் நான் கொடுத்து நான் வந்து செல்லானை கொடுத்தேன்னா அண்ட் ஃபண்டை கொடுக்கும்போது பேங்க் அஃபிஷியல் டேக் மணி அண்ட் பேங்க் அஃபிஷியல் ஆத்தரைஸ்டு மீ. இப்போ என்னோடய ஃபண்டு வந்து என்னோடய பேங்க்கில் அக்கௌண்ட்டில் என்னோடய பர்சனல் சேவிங்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகிற வரைக்கும் என்கிட்ட ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இருக்குது. ஓகே, பட் ஆனால் இப்போ நான் யூஎஸில் நான் இன்வெஸ்ட் பண்ணும்போது இப்போ நான் என்ன அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறேன், எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்றதுக்கு எந்த ஒரு எவிடென்ஷியலாக எதுவுமே இல்லையே, எப்படி நான் வந்து ட்ரஸ்ட் பண்ணுறது இது என்னோடய அக்கௌண்ட்டுக்கு தான் இந்த ஃபண்டு போகுது அப்படின்றத கேட்டிங்கன்னா ஆக்சுவலி அதுக்கும் ஒரு செல்லான் கைண்ட் ஆஃப் திங் இருக்குது. அதுதான் ஃபார்ம் A2. ஃபார்ம் A2னா என்ன நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். வாட் இஸ் ஃபார்ம் A2? ஃபார்ம் A2 தான் நீங்கள் கேட்ட செல்லான். ஸோ திஸ் இஸ் தி ஃபார்மட். இது பார்த்திங்கனாவே தெரியும், இதுதான் ஃபர்ஸ்ட் பேஜ். ஒரே நிமிஷம் இருங்க, நான் செகண்ட் பேஜுக்கு வாங்கிக்கிறேன். ஸோ இதுதான் செகண்ட் பேஜ். என்னோடய பர்சனல் A2 ஃபார்மை நான் ஷேர் பண்ணுறேன், அப்போது உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டாக புரியும். ஓகேங்களா? ஸோ see here, இந்த பேஜ் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு எவ்வளோ அமௌண்ட் கன்வர்ஷன் பண்ண போகிறீங்கன்னு மென்ஷன் ஆகியிருக்கும் இந்த பேஜில் தான். ஹியர் இன் திஸ் பர்டிகுலர் ட்ரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா 534.23 USD அமௌண்ட்டை வந்து நான் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். அப்படியே கொஞ்சம் பாட்டம் போனோம்னா என்னோடய நேம், பேன் கார்டு, அட்ரஸ், ஆத்தரைஸ்டு பை எந்த பேங்க்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபர்தர்மோர் காலம் போனால் பெனிஃபிஷரி நேம். நீங்கள் பார்ட் 2 வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா யார் இந்த பெனிஃபிஷரி அப்படின்றது டீட்டெயிலாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்கேஸ் நீங்கள் பார்க்கலன்னா ப்ளீஸ் கோ அண்ட் வாட்ச் தட் பார்ட் 2 அண்ட் தென் ப்ளீஸ் கண்டினியூ பார்ட் 3 இந்த வீடியோ. நெக்ஸ்ட் ப்ரோக்கரோட பேங்க் அக்கௌண்ட் அண்டு இந்த காலமில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படியே டவுன் பாட்டம் போனோன்னா see my டிக்ளரேஷன் பேஜ். இந்த டிக்ளரேஷன் பேஜ் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்டான விஷயம். பிகாஸ் நம்ம இவ்வளோ நேரம் டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே இந்த டிக்ளரேஷன் பேஜில் தான் இருக்கும். பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே பார்த்த ஃபெமா ஆக்டை பற்றி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் LRS ஸ்கீமை பற்றி எல்லோரும் கிளியராக மென்ஷன் ஆகியிருக்கு பாருங்கள். அண்ட் ஃபியூ மோர் பர்சனல் டீட்டெயில்ஸ் இருக்கும். அந்த பேஜ் இங்கே தேவைப்படாது. ஸோ உங்களுக்கு அது ஷோகேஸ் பண்ண தேவையில்லை. பட் இதுதான் ப்ராப்பர் மெட்டீரியல். ஆக்சுவலி A2 ஃபார்ம்ன்றது இதுதான். அண்ட் ஃபைனலி வி மூவிங் டு an end ஆஃப் திஸ் வீடியோ. இந்த டெர்மினாலஜி அப்புறம் ப்ராசஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சால் இன்வெஸ்ட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணணும். இந்த டெர்மினாலஜிலாம் உங்களுக்கு கொஞ்சம் கூட ஐடியாவே இல்லை, தெரியலன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப கஷ்டம், பேக் ஃபயர் ஆகிடும். அண்ட் ஆல்சோ இந்த வீடியோட மெத்தட் 2 கம்ப்ளீட்லி ஓவர். அண்ட் மெத்தட் 3 எப்படின்றது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அது இல்லாமல் அதில் என்னோடய போர்ட்ஃபோலியோ வச்சு நான் எப்படி என்னோடய ஃபண்ட்ஸை டைவர்சிஃபை இன்வெஸ்ட் பண்ணுறேன்றது கொஞ்சம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பிகாஸ் அது தெரிஞ்சால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாட் ஓன்லி யூஎஸ், நான் அந்த மெத்தடில் தான் நான் வந்து இந்தியன் மார்க்கெட்லையுமே நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நிறைய பேர் கேட்குற விஷயம், நீங்கள் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்கீங்களான்னு. எஸ், நான் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிட்டு தான் இருக்கேன். இன்னும் சொல்ல போனால் ஆல்மோஸ்ட் ஐம் மூவிங் டு 40% ஆஃப் ரிட்டர்ன்ஸ் ஆஸ் ஆஃப் நவ். ஸோ அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் ப்ளீஸ் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஃபினான்ஸ் வித் மோர்.